நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சிவந்த நிறமும் மீனை போன்ற அழகிய ஈர்ப்பிசை கண்களையும் தேவதையை போன்ற வசீகரிக்கும் சிரிப்பினையும் தோற்ற புலிவையும் தன்னகத்தை உடையவரும் ஹிந்தி தாய்மொழியாயினும் குணா என்ற ஒற்றை தமிழ் திரைப்படம் மூலம் தமிழக ரசிகர்களின் பேரபிமானத்தையும் வரவேற்பையும் நன்கு பெற்றவரும் கொடைக்கானல் மலைப்பகுதி குகையானது இன்றளவும் குணா குகை என்று சிறப்பித்து அழைக்கப்படுவதற்கு காரணிகளில் ஒன்றாக நிலைபெற்று போனவரும் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே என்று காதலின் கூடலை கடிதத்தின் வாயிலாக வெளிப்படுத்திய பாடலாகட்டும், பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க என்ற மனதின் பரவச நிலையை வெளிக்கொணரும் வகையில் திரைப்படத்தில் மட்டுமல்ல ரசிகர்களின் மனதில் ஆழ பதிந்துவிட்ட அபிராமி என்ற மனம் கவர் கதாபாத்திரமாகட்டும், இன்று நினைத்தாலும் புன்னகை பூத்த முகத்துடன் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் வண்ணம் பளிரென்ற சிரிப்புடன் நினைவலைகளின் நாயகியாக கலை ஆர்வலர்களின் மனதை கொள்ளை கொண்டு பல ஆயிரம் மைல் தொலைவுகளுக்கு அப்பால் வாழ்ந்து வந்தாலும் 90களின் திரை ரசிகர்களின் மனதை விட்டு இன்றும் அகலாமல் நீங்கா இடம் பிடித்து வாழும் திருமதி ரோஷினி அவர்களை பற்றியும் குணா திரைப்படத்தின் சுவாரஸ்ய மிகுந்த சிறப்பம்சங்களையும் பற்றித்தான். 1970ஆம் ஆண்டு வட இந்தியாவைச் சேர்ந்த பெற்றோருக்கு மும்பையில் பிறந்த செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது மறக்க முடியாத வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ரோஷினி ஆவார். சிறுவயது முதலே கலையின் பால் ஈர்க்கப்பட்டவரான ரோஷினி அவர்கள் மும்பை மாநகரில் இயங்கி வந்த மகளிர் ஆரம்ப பள்ளியில் தனது பள்ளி கல்வியை இனிதே தொடர ஆரம்பித்தார். பள்ளி படிப்புடன் நாட்டிய கலை ஆர்வத்தினால் பெற்றோரின் அனுமதியுடன் கதக், குச்சிப்புடி போன்ற பாரம்பரிய கலைகளையும் கற்க ஆரம்பித்த ரோஷினி அவர்கள் பள்ளியில் நடைபெறும் நாட்டிய கலை நிகழ்ச்சிகளில் தன்னை இணைத்துக் கொண்டு பாராட்டினையும் பரிசனையும் பெற தவறியது இல்லை. இவ்வாறு கலையார்வத்தில் படுசுட்டி என்றால் கல்வியில் படு கெட்டியாக வளர்ந்த ரோஷினி அவர்கள் தன்னுடைய கலை ஈடுபாட்டின் மற்றொரு மைல் கல்லாக புனேயில் இயங்கி வந்த திரைப்பட தொழில்நுட்ப கல்லூரியில் திரைப்படம் சம்பந்தப்பட்ட கலை நுணுக்கங்களை கற்றார் என அறியப்படுகிறார். இதன் பேரில் சென்னை வந்த ரோஷினியின் அழகிய வசீகரமிக்க தோற்றப்பொலிவை கண்ட தமிழ் திரையுலகம் தன்பால் அவரை வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1991 சுவாதி சித்ரா இன்டர்நேஷனல் தயாரிப்பில் சப்ஜான் பாலகுமாரன் கதை வசனத்தில் சந்தான பாரதியின் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான குணா என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் பிரதான நாயகி ரோகிணி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முதலில் தமிழ் திரை உலகில் மட்டுமின்றி இந்திய திரை உலகிலும் அறிமுகமானார் ரோஷினி அவர்கள். வளர்சூழல், மன உளவியல் பாதிப்பு ஆகியவற்றால் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன் தனது கற்பனை காதலியாக தன்னுள் சித்தரித்துக் கொண்ட அபிராமி என்ற பெண்ணை வெளியே தேடும் போது தனது எண்ணத்தின் தோற்றப்படி அமைந்த பெண்ணை சந்திக்க நேர்கையில் அவளே தன்னுடைய அபிராமி என எண்ணிக்கொண்டு அவளை கடத்தி சென்று கொடைக்கானலின் மலை உச்சியில் இருக்கும் பாழடைந்த கட்டடத்தில் தங்க வைப்பது தாயை விட உயர்வாக தன் மனதில் காதலியை போற்றும் குணா எனும் கதையின் நாயகனின் மனதை அறியாதவளாக தப்பிக்க முயற்சிக்கும் வேளையில் பெற்றோரை இழந்த நிலையில் சொத்துக்காக தன்னை கொல்ல துரத்தும் உறவின் போலித்தனத்தை அறிந்து தன் மீது உயிரையே வைத்திருக்கும் குணமிகுந்த குணாவை காதலிக்கும் ரோகிணியாக, காதலன் குணாவின் அபிராமியாக, அவன் மனதின் அருமருந்தாக எவ்வாறு மாறுகிறாள் என்பதை மையப்படுத்தி கதையம்சம் நகரும். மேற்கண்ட கதையின் நாயகியாக குணாவின் அபிராமியாக அமைதி தவழும் புன்னகை பூத்த முகத்துடன் முதல் திரைப்படம் எனினும் தனது தேர்ந்த நடிப்பாற்றலால் பல திரைப்படங்களை கண்ட கலைஞரைப் போல யதார்த்தமிக்க கலைத்திறனை வெளிப்படுத்தி இருப்பார் ரோஷினி அவர்கள். திரைப்படத்தை தயாரிக்கும் படக்குழுவினர் உலகம் முழுவதும் பறந்து உலகின் பிரபல இடங்களுக்கு சென்று ஒரு பாடல் காட்சிக்காவது அதிக செலவில் படப்பிடிப்பை மேற்கொள்வர். ஆனால் திரைப்பட வரலாற்றில் மேற்கண்ட குணா திரைப்படம் படமாக எடுக்கப்பட்ட ஒரு பகுதி பிரபலமானது முதன்முறை என்று கூட சொல்லலாம். ஆம், மேற்கண்ட திரைப்படம் படமாக்கப்பட்ட சிறு பள்ளத்தாக்கு குகையானது இத்திரைப்படம் வெளியாகி மிக பிரபலமான பிறகு குணா குகை என்று பெயர் சூட்டப்பட்டு இன்றளவும் சுற்றுலா பயணிகள் வந்து கண்டுகளிக்கும் வகையில் கொடைக்கானலில் சிறப்பிக்கப்பட்டதை மறக்க இயலாதுதான்.
முதலில் மதிகெட்டான் சோலை என பெயரிடப்பட்டு பின்னர் குணா என்ற பெயரில் வெளியான இத்திரைப்படம் பிரம்மாண்ட வெற்றியையோ வசூல் ரீதியாக பெரும் சாதனையையோ படைக்காவிடினும் பிற்காலங்களில் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்ததுடன் கமல்ஹாசனின் சிறந்த திரைப்படங்களில் ஒன்று என முத்திரை பதிக்கப்பட்டதுடன் காலத்தால் அழியாத கலைவானின் மின்னும் நட்சத்திர திரைப்படமாக இன்றளவும் விளங்கி வருவது அத்திரைப்படத்தின் சிறப்புக்கு ஒரு சான்றாகும். கதையின்படி கதாநாயகியை தேடி வரும் காவல்துறையினரின் பேச்சினை கேட்க மறுக்கும் குணா, அதே வேளையில் சொத்துக்களை அடைய விரும்பும் வில்லனால் தன்னுடைய காதல் மனைவியான அபிராமி கொல்லப்பட்டு உயிரற்ற சடலமாக கிடக்கும் வேளையில் மனம் உடைந்து அரற்றுவதை பார்க்கும்போது கலங்காதவர் நெஞ்சமும் கலங்கித்தான் போகும். பின்னர் தனது மனைவியின் மரணத்திற்கு காரணமான வில்லனை கொன்ற பின்பு மனைவியின் சடலத்தை தூக்கிக் கொண்டு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்ற கவித்துவ வரியை மெய்ப்பிக்கும் வண்ணமாக மலையின் உச்சியிலிருந்து தானும் தற்கொலை செய்து கொண்டு திரைப்படத்தின் இறுதியில் ரசிகர்களுக்கு சொல்லொன்னா மனவலியுடன் விடைத்தரும் வகையில் திரைப்படம் நிறைவுறும். ஆரம்பத்தில் இலங்கையில் படப்பிடிப்புகள் எடுக்க எண்ணியிருந்த வேளையில் அந்நாட்டின் போர் சூழல் காரணமாக தமிழகத்தின் கொடைக்கானல் சார்ந்த பகுதியில் குணா திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் இனிதே நடத்தப்பட்டன. ஹிந்தியை தனது தாய்மொழியாக கொண்டிருந்த ரோஷினிக்கு பின்னணி குரல் தந்து ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர் பிரபல திரை நாயகி சரிதா ஆவார். இசைஞானி இளையராஜா இசையில் வாலியின் வைர வரிகளில் எஸ் ஜானகி கமல்ஹாசனின் வசீகர பின்னணியில் ஒலித்ததும் ரோஷினி கமல்ஹாசன் நடிப்பில் வெளியானதுமான கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே என்ற பாடலை இன்று கேட்டாலும் மனம் மயங்குவதோடு மட்டுமின்றி இன்றைய தலைமுறையினரின் உள்ளம் கவர்ந்த பாடல்களில் ஒன்று என்பதை மறுக்க இயலாது. இதை போலவே கோயிலில் பக்தர்களுக்கு ரோஷினி அவர்கள் லட்டு பிரசாதம் தரும் வேளையில் அந்த லட்டை தெய்வத்தின் பிரசாதமாக எண்ணி பரவச நிலையில் மன மகிழ்ச்சி ததும்ப குணா எனும் கமல்ஹாசன் தன் நிலை மறந்து ஆடிக்கொண்டு வர பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க என்ற பாடலை கே.ஜே. யேசுதாஸின் மனம் கவர் குரலில் ஒலிக்க சற்று பொறுங்கள் என ரோஷினியின் கைகள் சைகை காண்பிக்க தங்களுக்கும் லட்டு பிரசாதம் கிடைக்காதா என ரசிகர்களும் அத்திரைப்படத்தை பார்த்த ஏங்கிய வினாடிகளும் வந்து போனதுண்டு. 1991 நவம்பர் 5ஆம் தேதி தீபாவளி தினத்தன்று ரஜினிகாந்தின் தளபதியும் கமல்ஹாசனின் குணாவும் ஒரு சேர வெளியான போது வணிகத்தில் பெரும் வசூல் சாதனையை படைத்த தளபதியை விட சற்று சுமாராக மேற்கொண்ட குணா திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி பெற்றிருப்பினும் காலம் கடந்த இன்றைய சூழலிலும் ரசிகர்களின் மனம் கவர்ந்த திரைப்படங்களில் ஒன்றாகி போனதில் அதன் சிறப்பை வர்ணிக்க இயலாதுதான். சிறந்த திரைப்படத்திற்கான தமிழக அரசின் மாநில விருதையும் ஃபில்ம்ஃபேர் விருதுகளையும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளை வென்ற பெருமைக்குரியது குணா என்ற திரைப்படம் என்றால் அது மிகையாகாது. மேற்கண்ட குணா எனும் ஒற்றை திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து நிலைபெற்று போன ரோஷினி அவர்கள் இதன் பின்னர் ஏனோ தெரியவில்லை எந்த திரைப்படங்களிலும் தோன்றாது தனது நடிப்பிற்கான முதலும் இறுதியாக குணா திரைப்படத்தையே முத்திரையாக கொண்டு திரை உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். இதன் பின்னர் அமெரிக்காவில் பணிபுரிந்து வந்த அமெரிக்க வாழ் வட இந்திய மென்பொறியாளர் ஒருவரை மனம் புரிந்து கொண்டு அங்கேயே தனது வாழ்க்கை பயணத்தை சிறப்புடன் கழித்தும் வருகிறார். திரைத்துறையினரின் தொடர்பிலிருந்து தன்னை முற்றிலும் விடுவித்துக் கொண்டதாலும் சமூக வலைதளங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாததாலும் ரோஷினி அவர்களை பற்றிய மேலதிக தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. எனினும் தற்போது தனது குடும்பத்துடன் நலமிகுந்த வளமுடன் மகிழ்வாக ரோஷினி அவர்கள் வாழ்ந்து வருகிறார் என்ற தகவல்கள் உறுதிப்படுத்துவது மனதிற்கு மட்டற்ற மகிழ்ச்சியே. எவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாற்றலாலும் மனம் கவர் பாடல்கள் மூலமும் ரசிகர்களின் மனதை கவர்ந்த அபிராமியான ரோஷினி அவர்கள் பூரண வளமிகுந்த வாழ்வில் நலமுடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மறக்க முடியாத கலை நாயகியர்களான பச்சை கிளி முத்துச்சரம் என்ற பாடலின் உலகம் சுற்றும் வாலிபன் புகழ் நாயகி மெட்டா ரூங்ரட் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பாடலின் இதயத்தை திருடாதை புகழ் நாயகி கிரிஜா ஷட்டர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் நிழல்கள் ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்புகழ் நாயகியும்
கலை நாட்டிய தாரகையுமான ரோஹிணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகளின் வாயிலாகவும் மேற்கண்ட 3 கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணம் முழுவதையும் கண்டு ரசிக்கலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத நினைவலைகளின் நாயகியர்கள் பற்றி தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பின்வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றுமொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.